மகரம் அப்படின்னாலே நான் சிகரம் தான் சொல்லுவேன். யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் ஒரு ஆளுமை புரிஞ்சவர்கள் மகரம். அடுத்தவங்க தப்புனா தப்புன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு அதனால பின்விளைவுகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக மகரம் இருப்பாங்க. நெளிவு சுழிவாகவே பேசவே தெரியாது, பேசிட்டு அது எனக்கே உருப்பிட்டுருக்கும். மகர ராசிக்காரர்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு நண்போ இல்லை ஸ்பௌஸோ அமைஞ்சிட்டாங்கன்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லை. ஆனால் அதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள். சர்வம் சிவார்ப்பணம் மாதிரி சர்வம் மகரம் அர்ப்பணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு அவங்களால முடியும். ஏன்னா மகரம் மனசு வச்சிருச்சுன்னா எந்த எஸ்டீமுக்கு போகும். மகரம் மனசு வச்சிருச்சுன்னா எந்த எஸ்டீம் லோவிலையும் கீழே இறங்கும். பேசி காரியத்தை சாதிக்கணுமா? எஸ். பேசாமல் காரியத்தை சாதிக்கணுமா? எஸ். மகரத்தால் முடியும். யார் கூட இருந்தால் மகரம் சூப்பர் சேஃபு? மகரம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி உடம்பு பிடிங்க. பிடிச்சவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகக்கூடிய வெறி பிடிச்ச ஒரு ஆட்கள் யாருன்னா மகரம். இல்லை அப்படியே மகரத்தை வந்து பிரிக்க முடியாது. மகரமாக பார்த்து மனசு வச்சு யாரோட இருக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணாலும் இருக்கு. மெகாவா ஜெயிக்கணும்னா மகாமுத்திரை மகர ராசிக்காரங்க வச்சா போதும். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பர் மேம். நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ராசி மூலயமா அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். மேஷத்துலேருந்து தொடர்ந்து தனுசு வரைக்கும் ஒரு வீடியோவாக அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த ஒரே ஒரு வீடியோவில் எல்லாமே கொடுத்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் லைஃப் டைமாக இந்த ஒரு வீடியோவை பொக்கிஷம் மாதிரி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அவங்க ஃபோனில் அப்படின்ற அளவுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ கொடுக்க போகிறோம். அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கான ஒரு விஷயமா என்ன பண்ணணும், வழிபட வேண்டிய தெய்வத்தை விட இந்த தெய்வத்தை கையில் பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்கடா கடைசி வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு தெய்வம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல அவங்களோட கேரக்டர்ஸ். மகர ராசியா என் மனசுக்கு பிடிச்ச மகர ராசி. அது சொன்னதான் எனக்கு நிம்மதியாக இருக்கணும். நான் சொல்கிறத பற்றி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மகர ராசி மனசுக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மகர ராசினா ஒரு மாதிரி தான் இப்போ எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே சந்தோஷம். அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மகரம் அப்படின்னாலே நான் சிகரம் தான் சொல்லுவேன். வாவ். என்னோட பாயிண்ட்ல அது அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சிகரம் என்னோட வியூவில். ஆனால் மற்றவங்களுக்கு அது மகரம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கூட இருக்கவங்களுக்கே தெரியாது. மகரத்தை பற்றி மகரத்துக்கே தெரியாது. எப்படி யானைக்கு தன் பலம் தெரியாத மாதிரி மகரத்துக்கு மரத்தை பற்றி தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். யாராவது என்கிட்ட வந்தால் சொல்லுங்க மேடம் நான் யார் தெரியுமா அப்படின்னாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மராசி அப்படின்னு. அப்போ மேடம்னு சொல்லாத, அப்படி சொல்லுவேன் நான் சிரிச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் ஒரு ஆளுமை புரிஞ்சவர்கள் மகரம். அதனால தான் அங்கே வரையாடு சிம்பிளை வச்சா கூட முதல்ல தான் சிம்பிள்னு வைப்பாங்க. முதல்ல நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். மகரத்தால் எந்த சூழ்நிலையும் எப்படி ஹேண்டில் பண்ணிக்க முடியும், அடாப்ட் பண்ணிப்போம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலர் பண்ணணும். அது அவங்க ஹார்ட் போட்டதுக்கான காரணம் புரிஞ்சு இப்போ புரிஞ்சு. நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் அப்பா அப்பா அப்பான்னு தடவிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மகரத்துக்கு வந்து அப்படி இல்லை. மகரம் வந்து மனசு வைக்க மாட்டாங்க. மகரத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரியான ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு 7ஆம் அறிவெல்லாம் இல்லைங்க, 8ஆம் அறிவு 9ஆம் அறிவு இருந்தால் தான் மகரத்தை புரிஞ்சுக்க முடியும். சீரியஸ்லி. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு உழைப்பதற்கு ஒருத்தவர்கள் பிறந்து வரணும். மகர ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே சமயம் சோம்பேறித்தனத்துக்கும் பஞ்சமும் இருக்காது. த கோர் மகரம். ஏன்னா மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. இந்த மகர ராசியில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று சூரிய நட்சத்திரம், ஒன்று சந்திர நட்சத்திரம், ஒன்று செவ்வாய் நட்சத்திரம். ஆனால் இயக்கிறது சனி. எனக்கு அப்படியே வியந்து நான் அஸ்ட்ராலஜிக்குள்ளே படிக்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ரசித்த வீடு மகரம் வீடு. உங்களோட ஃபேவரட் என் ஃபேவரட் தான். அவங்க நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் மகர ராசியா? இல்லைலாம் இப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்க மகர ராசியா? இல்லைப்பா. ஏன்னா அந்த வீட்டுடைய ஆளுமை எப்படி, அந்த மகரம் அப்படின்ற வீடு. அதனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல வச்சாங்க. யாருக்கும் அடங்காத ஈஸ்வரப்பட்டப்பட்ட சனீஸ்வரனை ராசிநாதனை வச்சாங்க. மற்றவங்களுக்கு அந்த கொடுப்பனையே கொடுக்கலையே, மகரத்துக்கு மட்டும்தானே கொடுத்தாங்க. அது ஒரே ஒரு பெரிய விஷயம். அப்போ என்னென்னா அடுத்தவங்க தப்புனா தப்புன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு அதனால பின்விளைவுகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக மகரம் இருப்பாங்க. அந்த நெளிவு சுழிவாகவே பேசவே தெரியாது, பேசிட்டு அது எனக்கே உருப்பிட்டுருக்கும். ஆனால் பேச தெரியாது. ஆனால் பேச தெரியாதுன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கும் ஒரு திறமை. அதான் சொல்லுங்கள். இந்த பலாப்பழம் மாதிரி மகரம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ இனிப்பையான தேன்சுளை இருக்கும். அது மேலே முள்ளா குத்துது. சரி முள்ளா குத்துனாலும் பரவாயில்லப்பா, நாங்கள் கட் பண்ணி எடுக்கலான்னு போனால் அதை கரெக்டாக எண்ணெயெல்லாம் பூசி இழுக்கணும்ல, அது இழுக்கவே முடியாது மகரத்தை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மகர ராசிக்காரர்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு நண்போ இல்லை ஸ்பௌஸோ அமைஞ்சிட்டாங்கன்னா உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லை. ஆனால் அதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள்.
மகராசிக்காரங்க மேக்ஸிமம் எதில் அடி வாங்குவாங்கன்னா திருமணத்தில் தான் அடி வாங்குவாங்க, வேறு எதுலேயுமே வராது. திருமணம் அப்படின்ற வார்த்தையில் அவங்களுக்கான ஒரு விஷயங்கள்ல இருக்கவே இருக்காது. மகர ராசிக்காரங்க இப்படி இருப்பாங்கல்ல, அதுக்கு டேரெக்டாக 7ஆம் இடம் கடகம். நீங்கள் மகர ராசி எந்த ராசி எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் உங்களுக்கு வரவங்க இந்த கடகத்தோடு சம்மந்தப்பட்டு விடுவார்கள். இதுதான் இயற்கை விதி. 7ஆம் இடம் எந்த ராசிக்கும் அப்படிதான். 7ஆம் இடத்து தான் அது என்னதான் லவ் மேரேஜ் பண்ணாலும் எப்படி இருந்தாலுமே சரி அவர்களை கடத்தோட கனெக்ட் ஆகிடுவாங்க. மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஒருவேளை மகர ராசிக்கார ஒரு ஆண்களாக இருக்கா அவங்க பெண்கள் கடகத்தோடு கனெக்ட் ஆகிடுவார்கள். பெண்களாக இருந்தாலும் அவங்க ஆண்கள் கனெக்ட் ஆகி. இப்போ மகர ராசிக்காரர்களே திருமணம் செய்தால் கண்டிப்பாக பாவம் குடும்பம். இது அதுதான் சொல்கிறேனுங்க, மகரம் அப்படின்னு சொன்னாலே நான் ஒரு 30 விஷயம் 100 விஷயம் சொல்லலாங்க. ஆனால் அவங்க மனசு புண்படாமல் சொல்லணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஆனால் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்னா சொல்லலாம். இருந்தாலுமே நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை இது பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி மகரம் அப்படின்னாலே அது பேர் வரையாடுன்னு பேர். மேலே ஏறிட்டு இறங்க தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது சனி அப்படின்னாலே சூரியனை தனக்கு பகையாக அணைக்கக்கூடியதுன்னு இல்லை. சூரியனோட பிள்ளை தான் சனி. நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். புராணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நிகழ்வை இன்னொன்றின் மூலமாக ஏற்றி வைத்து சொன்னது. நான் டேரெக்டாக சொன்னால் புரியாதுன்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கோல்டு பிளானட் சனி. சயின்ஸாக பேசினா ரொம்ப தூரமாக இருக்குது. இருக்கிறதே பெரிய அதீத தூரம் சனிக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அங்கேருந்து வர லைட்டுன்றது நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அது இருள் கிரகமாக நம்ம சொன்னோம். அதனால அது சுபத்துவம் இல்லாத கிரகமாக சொன்னமே தவிர இருக்கிறதே ரொம்ப நல்லவர் சனீஸ்வரன் தான். அப்போ இருக்கிறதே ரொம்ப ராசி மகர ராசி தான். மகர ராசியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள மாதிரியான ஒருத்தவங்களுக்கு பரோபகாரி யாருமே கிடையாது. அப்படின்னா அதாவது எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சுட்டே இருப்பாங்க. அதாவது உங்களை அன்பால் அடிமையாக்குறவங்க மகரம், உங்களை பிளாக்மெயில் பண்ணி அடிமையாக்குறவங்க மகரம், உங்களை இந்த இடத்த விட்டு அந்த இடத்த விட்டு நகர விடாமல் பண்ணுறது மகரம். மகரத்தால் எல்லாமே முடியும். சர்வம் சிவார்ப்பணம் மாதிரி சர்வம் மகரம் அர்ப்பணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு அவங்களால முடியும். ஏன்னா மகரம் மனசு வச்சிருச்சுன்னா எந்த எஸ்டீமுக்கு போகும். மகரம் மனசு வச்சிருச்சுன்னா எந்த எஸ்டீம் லோலையும் கீழே இறங்கும். பேசி காரியத்தை சாதிக்கணுமா, எஸ். பேசாமல் காரியத்தை சாதிக்கணுமா, எஸ். மகரத்தால் முடியும். அதனால தான் அது நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும். அவங்களால பிடிச்சா உடம்பு பிடிங்க, பிடிச்சவங்களுக்காக அவங்கள விட்டு கொடுப்பாங்களா, நோ வே. அந்த ஊரை விட்டு ஓடி கல்யாணம் பண்ணுறது, வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறது, எல்லாத்துலேயும் பாருங்கள் மகரத்தில் போய் ஒரு பிளானட் இருக்குங்க. இல்லை மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. லவ் பண்ணுறவங்க மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவங்களுக்கு தேவையே அந்த காதல் தான். ஆனால் அந்த காதலே கொடுக்காம தான் கடவுளை வச்சு செய்வான் அவங்கள. ஏன்னா எதை கேட்குற மாதிரி தானே கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு அந்த 7ஆம் இடம் தான் பிரச்சனையாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுமை பொருந்திய செவ்வாய், ஸ்லோவான சனி. இந்த பக்கம் மனசஞ்சலப்படக்கூடிய ஒரு திருவோணம். இந்த பக்கம் சனி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாத உத்திராடம். இந்த பக்கம் சனி. அப்போது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மகரம் எப்படி இருக்கும்? நான் டானாக இருக்கணும், நான் மட்டும்தான் டானாக இருக்கணும், நான் தான் டான். இதுதான் மகரம். நான் மட்டும்தான் டானாக இருக்கணும், நான் தான் டான். எஸ். ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குமா? 100 விழுக்காடு இருக்கும். அந்த டிசர்வ்டாக இருப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி யானைக்கு தன் பலம் தெரியாது, மகரத்துக்கு தன் பலமே தெரியாது. தன்னை உணர்ந்துட்டாங்கன்னா மகரம் ஜெயிச்சிடும். தன்னை உணர்ந்த மகரம் ஜெயிச்சிடும். தன்னை உணராத மகரம் தான் அடுத்தவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்றுங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். இந்த கம்யூனிஸ்டால் அரசாங்கத்தையே கவுக்க முடியல. நம்ம ஹிட்லரோட இதெல்லாம் பார்த்தோம். அது யாரோட காரகத்துவம்னா மகரத்தோட காரகத்துவம் தான். அதனால தான் உழைக்கும் வர்க்கத்தை மகரத்தில் வச்சாங்க. ஓகே. மெஜாரிட்டி ஆஃப் ஒரு பீப்புள் யாருன்னா மகரம் தான். அப்போ மகர ராசிக்காரங்க நினச்சா இந்த 11 வீட்டையும் தம்சம் பண்ணிட முடியும். 11 வீட்டு கேரக்டரையும் உள்வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இதுனா மகரம் மட்டும்தான். இந்த 11 வீட்டு அமைப்பு மகரத்துக்கிட்ட இருக்கும். நீங்கள் செவ்வாய் மாதிரி இருப்பீங்களா? எஸ், இருப்பீங்க நீங்கள். ஏன்னா அது செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வீடு, சிம்பிள். அதே மாதிரி நீங்கள் ரிஷபமாக இருப்பீங்க, எஸ். இதுவும் நிலராசி, அதுவும் நிலராசி இருக்கும். அது மாற்று கருத்தில். நீங்கள் புதன் மாதிரி வேலை செய்வீங்களா? எஸ், புதன் மாதிரி வேலை செய்வோம். ஏன்னா நிச்சயமாக மகரத்துக்கு 2லேயுமே பேச தெரியும். நீங்கள் கடகம் மாதிரி இருப்பீங்களா? 7ஆம் இடமே அது அப்படி தான் இருக்கும். சிம்ம மாதிரி இருப்பீங்களா? எஸ், அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது, அது அப்படி தான் இருக்கும். கன்னி மாதிரி இருப்பீங்களா? நீங்கள் புதன் மாதிரி புத்திசலித்தனையாக இருப்பீங்க. அடுத்து அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வீடும் எதோட போகிறது. அந்த ஒரு ராசி பேலன்ஸ் இருக்கிற 11 ராசிகளுக்கும் ஈக்குவலாக தாங்க நான் சொல்ல 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே கர்மா இடம்னு சொல்லுவாங்க. அதனால தான் கர்மாவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அங்கே உச்சப்படுறான். செவ்வானாலே முருகை உட்காந்துருக்கிற இடம் மகரம். இப்போ புரியுதுங்க. இப்போ புரியுது எனக்கு ஏன் மகரம் பிடிக்கும்னு. நிறைய முருகனை கொண்டாடுறவங்க மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள். முருகன் கொண்டாடுவான்ல, அது மகரம். நிறைய பேருக்கு தெரிய விஷயம். இப்போ நம்ம தெய்வத்தை தேடி போவோம், தெய்வமே நம்மளை தேடி வருது, அந்த மகரத்தை தான் தெரியும். அந்த அளவுக்கு சோதனை பண்ணியிருப்பான். சாதனை அதான் சொல்கிறேன். மகரம் நான் யாருன்றதை உணர்ந்துட்டாங்கன்னா யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க.
வந்து பாருன்ற எப்பயாவது அப்படித்தான் இருக்கும். ஆனா சும்மா சொல்றது வேணா, எனக்கு சும்மா அது மறைமுகமா வச்சிருப்பாங்க. மகர ராசிக்காரங்க மாதிரி ஒரு உலகத்துல மகரம்னு என்ன சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சவங்க. ஒரு பக்கம் சொல்றது திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க, இல்ல ஒண்ணுமே கிடைக்காதவளா இருப்பாங்க, இல்ல இது வச்சுட்டே இவ்வளோ ஆட்டம் போடுறவங்க பாரு மகரம், இப்படி தான் பேசுவாங்களே தவிர அப்போ அது ஏன் பண்ணுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ரொம்ப நீங்கள் சென்சிட்டிவாக உள்ளே போனீங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா, மகரம் நிறைய சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க. தன் தன் அதுவும் திருவோணம்ன்ற ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். திருவோண நட்சத்திரம் வந்து அது கரெக்டாக தனிப்பட்டு நின்றுச்சுன்னா பரவாயில்ல, வேறு ராகுக்கு இதோடலாம் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றா த எஸ்டீம் அமானுஷ்யம், த எக்ஸ்ட்ரீம் கடவுளை உணர்தல், எக்ஸ்ட்ரீம் வேறு எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரீம் நான் ஹீலிங்கை ரிசீவ். மகர ராசிக்காரங்க ஹீலிங்கை ரிசீவ் பண்ணாமல் ஹீலிங்கை சொல்லிக் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர கனெக்ட் ஆகாமல் ஹீலர்ஸாக இருக்க முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. மகரம்ன்றது சாதாரண வீடே இல்லை. அந்த வீட்டை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா மகர ராசிக்காரங்க ஜெயிச்சிடுவாங்க. நிறைய அவங்க வீட்டுக்கிட்ட வண்ணான்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டிலேயே பாருங்கள், அவங்க வீட்டு பக்கத்தில் அயன் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் அயன் பண்ணுறவங்க திடீர்னு அவங்க வந்தப்புறம் வந்துடுவாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் துணி துவச்சிட்டு இருக்கிற மகரம் தாங்க. நீங்கள் மகர ராசிக்காரங்க ஒரு கேரக்டர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். நம்ம மற்றவங்களாம் மகரத்தை பற்றி பேசுவோம்ல, இந்த நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், போன ஜென்மத்தில் வண்ணனா பிறந்திருப்போம் போல நீ சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மகரம்னா அழுக்கு அழுக்கு மூட்டை, அப்படிலாம் இல்லைங்க. துணியை துவச்சிக்கிட்டே இருக்குங்க மகரம். இந்த துணி வாஷிங் மிஷினில் இருந்தாலும் மகரத்துக்கு கடுப்பாயிடும். அது என்னவோ கை காலெலாம் ஓடுதாயிடுவேன், ஐயோ முதல்ல போடு முதல்ல போடு. அதே மாதிரி இன்னொரு சீக்கிரம் சொல்கிறேன், அது சொல்லாமன்னு தரலன்னு தான் சொல்கிறேன். இந்த ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தாலே 5 கூரை மகரம் பிரிக்கும் முதல்ல. நீங்கள் இது எனக்கு யாரும் இல்லை, அது இயல்பே அதுதான். தனியாக உங்களது மட்டும் தனியாக போடும், அடுத்தவங்களது மட்டும் தனியாக போடும், அடுத்தவங்களது மட்டும் தனியாக போடும். இது வந்து அதான் சொல்கிறேன், அதுக்கு அது ஒரு பேஷன் மாதிரி ஒரு ஹாபி மாதிரி ஆகிடும். ஆனால் துணி எடுத்து மடிச்சியான்னு கேட்டால் அது எங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் நீ ஏன் சொல்லக்கூடாது. இந்த திருவோணம் நீட்டுன்னு போகும், ஓகேவா. இந்த அவிட்டா வந்து நீ பண்ணுன்னு போகும். இந்த சூரியன் நான் ஏன் பண்ணணுங்கிற இந்த 3ஐயும் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்க அப்போ கூட இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு பார்த்தா அப்படியே உங்களை வந்து காதல் வயப்படுத்தி கண்ணீர் வர செஞ்சுச்ச, எப்படி ஒரு பொண்டாட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கா, எப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கான்ற அளவுக்கு சொக்க வைக்கும் மகரம். இன்னொரு பக்கம் இவனெல்லாம் ஏன் தான் நான் கிடச்சானோ, இவெல்லாம் ஏன் தான் கிடச்சானோ அப்படின்ற அளவுக்கு, இப்படி ஒரு புருஷன்ற அளவுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்களுக்கு காரியத்துக்கு அப்படி பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கே தெரியாது இது ஏன் பண்ணுறாங்க. 7ஆம் வீடே கடக வீடு தான். சந்திரன் 15 நாள் வளருவான், 15 நாள் தேய்வான்ற போது அவங்களோட இயல்பே அப்படித்தான் இருக்கும். அரசத்தோட பார்த்து வியக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க மகரம். அதில் இருப்பாங்கன்னு சொல்லலை, ஆனால் போலீஸ்காரங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள், ஆளுமை மிக்கவர்கள், சுப்பீரியர் பவர் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க யாருக்கும் அடிபணிய மாட்டேங்கிறாங்க, அதனால தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஆளுமை பண்ணுன்ற இயல்பு அவருக்கு இயல்பாகவே இருக்கிறனால அவர்களால் அடிபணிய முடியாது. அடிபணியுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகரம் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபணியுதுன்னா ஏதோ ஆப்பு வைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவர்களுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. இதை அவங்க பேலன்ஸ் பண்ணாலே மகரம் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மகர ராசிக்காரர்கள் கூட இப்போ இது எதுலையுமே கேட்கல நான், அதனால் திடீர்னு இவங்களுக்கு நம்ம நிறைய சொல்லும் போது தோணுச்சு. என்னென்னா இப்போ இவங்க கூட இருக்கும் பொழுது மட்டும் இப்போ ஏன்னா 11 ராசிகளுக்கும் ஈக்குவலாக இப்போ இந்த பக்கம் ஒரு தராசில் 11 ராசி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பக்கம் தராசில் மகர ராசி மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஸோ அவ்வளோ பலம் மிக்க நீங்கள் அது சொல்லியிருக்கிறதுனால இந்த கேள்வி, யார் கூட இருந்தால் மகரம் சூப்பர் சேஃபு, இல்லை யார் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை அப்படின்லாம் சொல்ல, ஏன்னா இப்போ 2வது நட்சத்திரம் இருந்தால் கூட இருந்தால் பணம் வரும் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம எல்லா பதிவுகளும் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. இவங்க செட் ஆகாது, இவங்க செட் ஆகலாம், இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், இவங்க கூட வேண்டாம் அப்படின்னு இப்போ நம்ம கைடன்ஸ் கொடுக்கறதுனால ஓவராலாக மகரத்துக்கு இல்லை. அப்படியே மகரத்தை வந்து பிரிக்க முடியாது. மகரமாக பார்த்து மனசு வச்சு யாரோட இருக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணாலும் மகரம் வந்து நான் தான் சொன்னேன், அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த இடம் தெரிஞ்சுதான் மகரம் ஜெயிச்சிடுவாங்கல்ல. இப்போ ஒரு பேர் சொல்கிறேன், நான் வந்து புதன் வேணா நீங்கள் கட் பண்ணுங்க, செவ்வாய் வேணா நான் கட் பண்ணுங்க, நான் மகரத்துக்கு சொன்னேன்னா அவங்க பிடிச்சிட்டு இருக்காலே இவங்க 2 பேராக தான் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை எப்படித்தான் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும். மகரம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி உடும்பு பிடிங்க, பிடிச்சவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகக்கூடிய வெறி பிடிச்ச ஒரு ஆட்கள் யாருன்னா மகரம். அந்த வெறின்றது அன்பு வெறி, அதை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், மகரத்தில் ஒரு கணவனோ மனைவியோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து காலர் தூக்கி விட்டுட்டு நடந்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது, ஆனால் அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சர் எல்லாமே என்ன கவனின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு எப்பயுமே வந்து அன்பு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அவர்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அது ஒருத்தரால் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா?
அது முடியாது இல்லை, அது கோவம் வரும்ல. இது பண்ணிட்டாங்கன்னா மகரத்தை வந்து ஜெயிச்சிடலாம். இப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ, மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டு கூட துணைவியோ இல்லைன்னா அவங்களோட லவ்வரோ இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இவங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது? இல்லை கண்டிப்பாக அது தெரியாது. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இவங்களை எப்படி கரெக்ட் பண்ணி நீங்களே சொல்லிடுங்களேன். அது அவங்களுக்கே தெரியாது, மகரத்துக்கே அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா மகரம் அப்படின்றதே வந்து நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நல்ல பிளானட் நல்ல பொசிஷனில் இருந்ததுன்னா மகர ராசிக்காரங்க பெரிய பெரிய ஆளுமைகளாக வந்து விட்டுறாங்க. எப்பயுமே அதாவது வாழ்க்கைக்கான நிதர்சனம் நான் யாருன்றதை தேடிட்டு இருக்கிறதுனா அது மகரம் மட்டும்தாங்க. வெளியில் என்ன வேணா இருக்கலாம், கடைசியில் ஆன்மா ஞானம் முக்தி அப்படின்னு பேசுறது மகரம். சனியோட ஒட்டுமொத்த கேரக்டரும் மகரம் தான். சனியோட நெகட்டிவ் கேரக்டர் என்ன மாடர்ன் லைஃப்ல என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் இருந்தாலும் எந்த மகர ராசிக்காரராக இருந்தாலும் சாமியோட கனெக்ட் ஆகாமல் யோகாவோட கனெக்ட் ஆகாமல் உடம்பு அப்படி பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபிட் இளமையாக இருக்கிறது மகரம். தன்னை இளமையாக வச்சுக்கும், தன்னை அழகாக வச்சுக்கும், தன்னை எப்பயுமே பார்த்துக்கும். ரொம்ப செல்ஃப் கேர் எடுக்கக்கூடிய ஆட்கள் மகர ராசிக்காரங்க. அடுத்தவரை நீ கேர் பண்ணுன்னு கேட்டால் அடுத்தவங்கள டோன்ட் கேருப்பாங்க. அதுதான் மகரம் வந்து அதுதான். அதனால தான் அவங்க வந்து நிறைய அவஸ்தைப்படுறாங்க. ஸோ இந்த 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 கொஞ்சம் ஈகோ, கொஞ்சம் போட்டி, கொஞ்சம் பொறாமலை ஏக்கம் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த வஞ்சனை, கொஞ்சம் வந்து என்கிட்ட தான் எல்லாம் வரும்னு நினைக்கக்கூடிய தனம், கொஞ்சம் யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றது, கொஞ்சம் எல்லாத்தையும் எப்படி இந்த தனத்தை மட்டும் விட்டுட்டாங்கன்னா மகரம் ஜெயிச்சிடுவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் மைனஸ். அதில் இது மைனஸ் நிறைய அண்டர்லைன் ஆகிடும் போல், அவ்வளோ மைனஸ் இருக்குது. இல்லை ப்ளஸ் நிறையா சொல்லிடலாம். ஏன்னா ப்ளஸ் சொல்கிறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. என் மகர ராசிக்காரங்க நம்ம தானே உரிமையாக சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் ஆச்சு. நீங்கள் தப்பான உங்களுக்கு எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியுமே மகரம் அப்படின்ற போதே நீங்கள் பிறந்ததே வந்து ஜெயிக்கிறதுக்கு, நீங்கள் பிறந்ததே தொழில் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் யாருக்கும் இதுக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத என்னோட கேள்வியாகவே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கணும். மகரத்தை மாதிரி அடி பண்ணிடுறோம். யார் மகரத்தை எதாவது அடக்க முடியும்? அன்பால் மட்டும்தாங்க அடக்க முடியும். அதுக்கும் 100 டெஸ்ட்டு வைப்பாங்கங்க உங்களை. நீங்கள் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு 60 வயசு ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என் புருஷன் தான் என் முன்னாடி தான் பேசுவாங்க. அப்போ நம்மளுக்கு கடுப்பாகும். சூப்பருங்க. ஏன்னா மகரத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அவங்கள இயக்கிறதுக்கான அந்த நம்பர் என்ன? அவங்க இந்த மாதிரி அவங்களோட முத்ராசும் சரி, அவங்க நம்பர்ஸும் சரி. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு கொடுக்குற முத்திரை வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான முத்திரை. நான் அடிக்கடி அதை கையில் வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அந்த முத்திரைக்கு பின்னால் தான் எல்லாமே இயங்குது, மகரத்துக்குள்ளே தான் எல்லாமே இயங்குதுன்னு சொல்கிற மாதிரி மகாமுத்திரைன்னு பேர். மகாமுத்திரையோட பேரும் மெகாவா ஜெயிக்கணும்னா மகாமுத்திரை மகர ராசிக்காரங்க வச்சா போதும். பின்றீங்க போங்க. அதனால் இதை மட்டும் அவர்கள் பயன்படும். இந்த விரல் இப்படி நீங்கள் காட்டுறீங்கல்ல, இந்த 2 விரலையும் சமன்படுத்தினா போய் இதுதான் மகாமுத்திரை. ஓஹோ, ஓகே. இப்படி வச்சுக்கோங்க. இதை அப்படி வடியில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுதான் மகாமுத்திரை. இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கணும். இதுதான் மகாமுத்திரை. மற்ற 3 விரலையும் இப்படி முடங்கி இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் மகர ராசியாக இருக்கலாம், மகரத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் நீங்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். இப்படி தெரியணும், அவ்வளோதான். இதுதான் மகாமுத்திரை. இதை யோனி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே மிகச்சிறிய சக்தி முத்திரைன்னு பேர். இதுக்கு பேர் நிறைய இருக்குது. அப்போ எல்லாவற்றுக்குமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு முதல்ல வந்து ஃபோக்கஸ் இந்த முத்திரையில் வரும். ஸோ மகர ராசிக்காரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் அப்பப்போ. திடீர்னு நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, இவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தாட்டு அவங்களுக்கு தெரியாமல் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த முத்திரை விஷயம் எல்லா டைமும் இந்த முத்திரையை வச்சுக்கிறது மற்றவங்களுக்கு நல்லது மகர ராசிக்காரங்க. அதனால் இதை தாராளமாக பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் இருக்கிற எல்லா ராசிக்காரர்களுக்கும் முத்ரா வந்து அவங்களுக்கு நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த முத்திரை வச்சா மற்றவர்களுக்கு. ஏன்னா மகர ராசிக்காரங்க சொன்னால் தப்பான்னு தெரியலங்க, ஒரு சாபம் விட்டாலும் பழிச்சிடுங்க. மகர ராசிக்காரத்தை சாபம் வாங்கக்கூடாதுங்க. ஆனால் அவங்க நிறைய அதை கொடுப்பாங்க. சாபம் வாங்கும்போது ராசி இல்லாமல் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னால் பழிச்சிடுங்க. ஆனால் அவங்க அதை நிறைய கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது மற்றவங்களுக்கு நல்லது. ஏன்னா மனசை அமைதிப்படுத்த அவங்க அமைதியாகிடுவாங்க. ஸோ மகராசிக்காரங்க இந்த மகாமுத்திரை இதை புண்ணியவதி. ஆமாம், புரிஞ்சு. இப்போ ஏன் வந்து அது எவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கலாக அது எப்படி இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சொன்ன இந்த முத்ராவை வந்து மகர ராசிக்காரர்கள் வைக்கும்பொழுது அவங்களோட மனம் காமாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை, கோல் அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா எதை போட்டாலும் கரைச்சிடக்கூடிய தன்மை முதலைக்கு உண்டு. அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த மகாமுத்திரை கொடுக்கும். அதனால இது மகாமுத்திரை. இருக்கிற முத்திரையிலே பெரிய முத்திரை என்ன பண்ணும்? எல்லாத்தையும் சமாளிக்கும். இது வந்து குரு, இது வந்து சூரியன். நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, இங்கே குரு நீச்சமாகுது, இது சூரியனை பார்த்து ஏங்குறது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மகரம் சரி, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். எல்லாரும் முதிரை சொல்கிறாங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறீங்க பாருங்க. இல்லை மற்ற எல்லாமே வந்து நீங்கள் நோய் தீர்க்கும் அதெல்லாம் தீர்க்கும் அப்படிலாம் இல்லைங்க. இந்த குரு முத்திரை பண்ணிங்கன்னா சூப்பர், மகர ராசிக்காரங்க ஜெயிச்சிடுவாங்க. மேம் இப்போ மகர ராசிக்கான நம்பர் மேம், எந்த நம்பர் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மேன்மை அடையலாம்? மகர ராசிக்காரங்க 284912. 284912.
284912 284912 இந்த நம்பரை பயன்படுத்தலாம். முதல்ல 2 மனம் முதல்ல தெளிவு பண்ணணும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் இயக்கணும். இந்த நம்பருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பண்ணாலே மகர ராசிக்காரங்க ராகு மாதிரி பிரம்மாண்டாயம் ஆகிடுவாங்க. இந்த எண்களை பயன்படுத்தினால் மோர் தென் எனஃப். இது எல்லாத்துக்குமான மகரத்தோட நீங்கள் இந்த நம்பர் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு நம்பர் சொன்னேன். இந்த மகர ராசி கொடுத்த இந்த நம்பர் அப்படின்றது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலுக்கும் இந்த நம்பர் போதுமானது. எதுக்கு அப்படின்னா செல்வத்துக்கு ஈர்க்கிறதுக்கா, இல்லை வியாதிக்கா, நோய்க்கா, கடனுக்கா, எல்லாத்துக்கும் இதுதான். இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்த ஃபோக்கஸ் அதிகமாகும். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும் மகரத்துக்கு. இந்த ஏன்னா நியூ பிகினிங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகரம். இதை பண்ணீங்கன்னா நியூ பிகினிங் ஸ்டார்ட். ஏன்னா எல்லா காலத்துலயும் எல்லா நேரங்கள்லயுமே ஒரு புதிய தொடக்கம் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க மகரம். ஸோ மகரத்துக்கு இதை பண்ணிட்டாலே அவங்க பிஸி ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே பிஸி ஆயிடுவாங்க. அதனால பிஸி ஆகிறதுக்கு தான் அந்த நம்பர். இதை பண்ணாலே மோர் தென் எனஃப். ஊருக்கு ஒரு ஆள் வேலை பார்த்தா ஊருக்கே சோறு போடுவாங்கன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மகரம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நம்பர்ஸையும் இந்த முத்ராசையும் வந்து மகர ராசிக்காரர்கள் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருந்து மற்றவர்களையும் நல்லா இருக்க வைப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.